ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்க் ட்ரில் இந்த சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி டவுன் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து டுட்டோரியல் பார்க்கலாம். டிஸ்க் ட்ரில் இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் டெலிட் ஆன டேட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டிஸ்க் ட்ரில் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மேக் விண்டோஸ் ரெண்டுக்குமே கிடைக்கிது. நீங்கள் வந்து எந்த டைப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் லிங்கை நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ரோவும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீ டவுன் பண்ணிங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் தான் தருவாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோனா அன்லிமிட்டட் வரைக்கும் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதில் வந்து எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதை பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு விண்டோஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து விண்டோ எந்த மாதிரி இருக்குன்னு இப்போ நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டிஷன் லிஸ்ட் எல்லாமே காமிக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் வந்து தவறுதலாக நீங்கள் வந்து டெலிட் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து இது மூலமாக போய் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அப்புறம் ரீசெண்டாக நீங்கள் வந்து டெலிட் பண்ண எல்லா ஃபைல்ஸையும் நம்ம வந்து இது மூலம் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதில் வந்து என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட் டைமாக எப்போ ஸ்கேன் பண்ணமோ அதோட லாக்ஸ் எடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த சாஃப்ட்வேர் உள்ள அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இதில் செட்டிங்ஸ் மெனு கிளிக் பண்ணி அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ரிசீவ் லாஸ்ட் ரெக்கவரி கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதே டைம் பார்த்திங்கன்னா லோட் ஸ்கேனிங் செஷன், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த டைட்டில் வந்து ஸ்கேன் பண்ணமோ அந்த லாக் ஃபைலை நம்ம வந்து இதில் இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அட்டாச் இமேஜ், இதை நம்ம பெருசாக ஒரு பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எனேபிள் டேட்டா ப்ரொடெக்ஷன், நம்ம வந்து எந்த ஒரு டேட்டாவும் நம்ம வந்து கரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எபோட்டில் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெக்கவர் பண்ணுறதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரன் ஆல் ரெக்கவரி மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அதே டைம் பார்த்திங்கன்னா அன்டெலிட் ப்ரொடெக்டட் டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து தவறுதலாக டெலிட் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், குயிக் ஸ்கேன், டீப் ஸ்கேன். குயிக் ஸ்கேன் இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நமக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கேன் ஆயிரும். டீப் ஸ்கேன் கொடுத்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டைம் எடுக்கும். மினிமம் பார்த்திங்கன்னா 1 hours 2 hours கூட இருக்கும். ஸோ ஃபுல்லாக நமக்கு வந்து செக் பண்ணோம் எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணமோ டோட்டல் லிஸ்ட் நமக்கு வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அது மூலமாக எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். வந்து மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.